Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பார்பி டால் புதுசாக வாங்கியிருந்தேன். அதை தான் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு 4 பார்பி டால் கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம 2 டால் இன்னும் 2 டால் வீடியோஸை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இந்த டால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் குவாலிட்டியில் உள்ளது தான். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு டாலோட நேம் வந்து ஏஞ்சல்னு போட்டிருந்துச்சு. இன்னொரு டாலுக்கு வந்துட்டு பிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஹேர் எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்குது. முக்கியமாகவே நான் வந்து இந்த ஏஞ்சல் இருக்கிற டால் வந்து இந்த ஃபேஸ்க்காக தான் வாங்கினேன். இந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஏஞ்சல் மாதிரி ஃபேஸும் இருந்துச்சு. அப்படிங்கிறனால நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் பாக்ஸை விட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரெட் கலரில் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இதோட ட்ரெஸ்ஸு. அப்புறம் அதோட கையில் வந்து இந்த மாதிரி பேக் மாதிரி குட்டியாக செஞ்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, அது எதுக்கும் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு குட்டி பேக் மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பொம்மையோட லெஃப்ட் சைடில் ஏதோ ஒன்று இருந்துச்சு அட்டையில், அதையும் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டால் எடுத்துக்கலாம். இப்போ டாலில் வந்து ஒரு இடுப்பில் கம்பி மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு டால் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் ஏதோ ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதையும் எடுத்துக்கலாம். எந்த பொம்மையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குது. பட் இது என்னதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ அதையும் தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட பொம்மையை எடுத்து பார்க்கலாம். இது வந்துட்டு நல்ல ஹைட்டாக இருந்துச்சுங்க. கையெல்லாம் வந்துட்டு நல்லா நீளமாக இருந்தது இந்த பொம்மைக்கு பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்தது. நான் முக்கியமாக இந்த பொம்மை வாங்கினதுக்கு ரீசனே இதோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இதோட ஃபேஸ் தான். அதே மாதிரி பொம்மையும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இதோட கை எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்லா வந்துட்டு வளைக்க முடியுது. கையை வந்து ஒரு 3 இடத்துல பெண்ட் பண்ணலாம், நம்மளால் வளைச்சிக்க முடியும். அந்த கீழே கை இருக்கும்ல அந்த இடத்துல, அதுக்கப்புறம் மேலே அந்த நடுவில் இருக்குல்ல முட்டி அந்த இடத்துல, அப்புறம் மேலே ஷோல்டர் கிட்டேயும் நல்லா வந்துட்டு நம்மளால் சுற்றி வளைச்சிக்க முடியுது. இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இந்த மாதிரி வளைச்சிக்க முடியுது அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபேஸ் அண்ட் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வந்துட்டு இதோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சும்மா கம்மியாக வந்துட்டு ஹேர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அழகாகவுமே இருந்தது, நல்லா ஷைனிங்காக இருந்தது. பட் லைட்டாக பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மிக்சிங்காக இருந்துச்சு ஹேர் மட்டும். பரவாயில்ல, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஓரளவு பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. இதோட ஃபேஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எல்லா பார்பி மாதிரியும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபேஸு. அதனால இதுக்கு பேர் ஏஞ்சல்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அட்டை வச்சுருந்தாங்க. இந்த அட்டையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும். இந்த அட்டை வந்து இதிலே இருக்கிறனால இந்த ட்ரெஸ் நல்லா பிரிஞ்ச மாதிரி நல்லா அகலமாக தெரியுது நம்மளுக்கு. இந்த மாதிரி அட்டையை சுற்றி அதில் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டிருந்தாங்க. இப்போ நான் எடுத்துட்டதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அட்டை வந்து ரொம்ப நாள் அதிலே இருந்துருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு அந்த அட்டை அப்படியே தான் இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கும் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நல்லா அகலமாக பெருசாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு முக்கியமாக இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. இது நல்லா நம்மளால் வளைச்சி இந்த மாதிரி உட்கார வச்சுக்க முடியும். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாகவுமே இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது, தின்னாக இருக்குது. நம்ம கையும் கால் எல்லாமே வந்து நல்லா தின்னாக இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டால் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது. இது வந்துட்டு டால் மட்டும் இருக்காது, அது கூட வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கேர்ள் பிரிட்டி அப்படின்னு எழுதியிருந்துச்சு. பிரிட்டியான்னு தெரியல, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம இதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாக்ஸோட பின்னாடிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இதுவுமே நல்ல குவாலிட்டியான ஒன்று தாங்க. அந்த டால் மாதிரி இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். கேட்டு தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம வந்து பாக்ஸ் விட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஒரு குட்டி பொம்மையும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி குட்டி டால் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கோம், அதுவுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு கண்ணாடி இருந்துச்சு சின்னதாக வந்துட்டு, அதில் வந்துட்டு ஸ்டிக்கர் கரெக்டாக இல்லை, அதனால் நான் இப்படி சேர்த்து வச்சு கரெக்டாக ஒட்டியிருக்கேன். இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன டாலுக்கு தான் ஓகே ஆகும். பெரிய டாலுக்கு வந்துட்டு அதோட ஃபேஸோட மிரர் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு அந்த குட்டி டால் ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து வெளியே எடுத்துடலாம். எல்லா டாலுக்குமே சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு நம்ம இப்படி சுற்றி வளைச்சி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடுது. ஓகே, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டாலுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லோ வித் ப்ளூ கலரில் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி மடித்து இருக்க மாதிரி அதோட பாவாடை இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. மொத்தம் 4 ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. 4ல் வந்துட்டு 2 ஒரு மாதிரியே வந்து தான் இருந்தது.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் ஒன்று இருக்குது இதில் குட்டியாக பிங்க் கலரில். இது வந்து நம்ம பெரிய பார்பி டாலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதையும் வச்சிடலாம். சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு மட்டும் ஹேர் ட்ரையர் மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கார்டில் சின்னதாக ஒட்டியிருந்தாங்க. அதை நான் எடுக்கலை, அது எதுக்குன்னு தெரியல, அதனால நான் வந்துட்டு அது எடுக்கவே இல்லை. அது நம்மளுக்கு யூஸும் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பார்பி டால் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பார்பி டாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட கால் நல்லாவே வளையும். அதனால தான் காலுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டாலையும் எடுத்தாச்சு. இந்த டாலுக்குமே ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்குமே இந்த டாலோட ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. இந்த டால் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஹேர் நல்லா நிறைய இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட்டே வந்து இதோட கால் தான். அதோட கால் பற்றி நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அது வந்து இந்த முட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நல்லாவே பெண்ட் ஆகும். அதுதான் இந்த ஹேர் பார்த்திங்கன்னா லைட்டாக பர்பிள் கலர் மிக்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா பொம்மையிலையுமே வந்துட்டு லைட்டாக ஏதாச்சும் கலரை மிக்சிங் பண்ணி விட்டுடுறாங்க. அது எதுக்குன்னு தெரியல, பட் அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஹேரை வந்து பின்னி போட்டால் ரொம்ப சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே வந்துட்டு பிரித்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நிறைய தெரியுது. வேணால் லைட்டாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். பின்னிட்டோம் அப்படின்னா சின்னதாக தெரியும் மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கையுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே நல்ல குவாலிட்டி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கால் தான் நான் சொன்னேன். இது வந்துட்டு இந்த முட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல நல்லா பெண்ட் ஆகும். அது பார்த்து தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த டாலை. நம்ம சேர்லலாம் உட்கார வைக்கிறோம், அதே மாதிரி கீழெல்லாம் உட்காராங்கன்னா இந்த மாதிரி கால் நல்லா பெண்ட் பண்ணிக்க முடியும். சில டால்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சேரில் உட்காந்தாங்கன்னா அப்படியே நீட்டாக இருக்கும் கால்லாம். பட் இந்த டால் பொறுத்த வரைக்கும் நம்ம மனுஷங்க எப்படி காலை மடக்குவோமோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா இதெல்லாம் மடக்க முடியும். ஓகே, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டாலை. அதனால இது ஒன்று வாங்கினேன். அதே மாதிரி இதோட ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற எல்லா டால்ஸையும் விட இந்த ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு பார்பி டால்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பார்பி டாலில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏஞ்சல் பிடிச்சிருந்துச்சா, இல்லை இந்த பார்பி டால் மாதிரி இருக்கிறது பிடிச்சிருந்துச்சா, இல்லை குட்டியாக நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்கள பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 டாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரி 3 டாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருந்தாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது, அழகாக நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம 2 பார்பி டால் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸும் நம்ம சேனலில் பார்க்கலாம். பை.